வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? அறிவையா இல்லை செல்வத்தையா? இந்த கேள்விக்கான பதிலை தெனாலிராமனோட சின்ன வயசில் அவருக்கு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கதை மூலமாக நான் கேட்குறேன். ஒரு நாள் தெனாலிராமன் அவங்க ஊரில் இருந்த காளிதேவியோட பழமையான கோயிலுக்கு போனார். அங்கே அவருக்கு ஒரு வினோதமான நிகழ்வு நடக்குது. ஒரு பேரதிசயத்தை அவர் பார்க்குறார். அதாவது அவருக்கு முன்னாடி காளிதேவி பிரசன்னமாகறாங்க. காளிதேவி அவங்களோட ஒரு கையில் கல்வியுடைய அறிவு நிறைந்த ஒரு கிண்ணத்தையும் இன்னொரு கையில் செல்வம் வளம் நிறைந்த இன்னொரு கிண்ணத்தையும் வச்சு தெனாலிராமன் முன்னாடி ஏந்தி நிற்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி யாருக்காவது வாழ்க்கையில் நிகழ்ந்தாக்கா ஒன்று பயந்து ஓடி இருப்பாங்க, இல்லைன்னா வாய் திறந்து பேசியிருக்கவே மாட்டாங்க. காளிதேவி தெனாலிராமனை பார்த்து, இளைஞனே, உனக்கு எது வேணும்? அறிவை எடுத்துக்கிட்டா நீ ஒரு மேதையாக இருப்ப, ஆனால் வறுமை வாட்டும். செல்வத்தை எடுத்துக்கிட்டா வசதியாக இருப்ப, ஆனால் முட்டாளாக இருப்ப. இப்போ உனக்கு எது வேணும்னு முடிவு பண்ணி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு இந்த சோதனையே வைக்கிறாங்க. தெனாலிராமனும் எதுக்கும் சலனப்படலை, பயப்படவும் இல்லை. மற்றவங்களா இருந்தால் ஏதாவது ஒன்றைத்தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே, தாயே, ஒரு முறை இந்த 2 கிண்ணங்களையும் என் கையில் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. காளிதேவி அதை தெனாலிராமன்கிட்ட கொடுத்த அந்த நிமிஷம் அவர் யோசிக்கவே இல்லை. மின்னல் வேகத்தில் 2 கிண்ணத்தில் இருந்ததையும் ஒன்றா குடிச்சு முடிச்சிட்டார். அதை பார்த்ததும் தேவிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. விதியை மீறி 2ஐயும் ஒன்றாக குடித்த உனக்கு தண்டனை நிச்சயம் அப்படின்னு கர்ஜிச்சாங்க. அதை கேட்ட உடனே தெனாலிராமன் ரொம்ப நிதானமாக சொன்னார், தாயே, அறிவே இல்லாத செல்வம் ஒரு பயனையும் தராது. செல்வம் இல்லாத அறிவு முழுமை அடையாது. 2மே இருந்தால் தான் ஒரு மனுஷன் முழுமை அடைய முடியும். அதனால தான் 2ஐயுமே குடித்தேன் அப்படின்னு ஒரு சாதுரியமான பதிலை சொன்னார். அவருடைய அந்த சாதுரியமான பதிலை கேட்டு தேவி சிரிச்சிட்டாங்க. உன்னோட அறிவாற்றல் உலகத்தையே வியக்க வைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதமும் செஞ்சாங்க. தேவி மறைஞ்ச அந்த நிமிஷம் அவர் அங்கே தனியாக நின்னார். அவர் மாறியிருந்தார், இன்னும் மேதையாக மாறியிருந்தார். வாழ்க்கையில் நமக்கு வர்ற வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் நம்ம வெற்றியே இருக்குது. அறிவோடு சேர்த்து கொஞ்சம் சாதுரியமும் இருந்தால் தான் அது முழுமை பெறும். அதைத்தான் இந்த கதை உணர்த்துது. மறுபடியும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.